என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இத்தொடர் 38 81 பெருக்கல் 81, 81 பெருக்கல் 86 மற்றும் 86 பெருக்கல் 86 காண்போம். பெருக்கும் எண் 81 பெருக்கப்படும் எண் 81. எனவே பெருக்கும் எண் மற்றும் பெருக்கப்படும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 8 ஆல் பெருக்க வேண்டும். மேலும் மொத்த விரிக்கப்பட்டவர்களை 10 ஆல் பெருக்க வேண்டும். அதனுடன் மடக்கப்பட்ட எண்ணின் பெருக்குத் தொகையை கூட்ட வேண்டும். இப்பொழுது 81 பெருக்கல் 81 காண்போம். 81 பெருக்கும் எண் 81 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 81 இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 81 வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 81 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதன்முறை 5 உருளைகள் விரிக்கப்பட்டும் மடக்கப்பட்டும், முதன்முறை 5 உருளைகள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 உருளைகள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 உருளைகள் விரிக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 உருளைகள் மடக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 உருளைகள் விரிக்கப்பட்டும், நான்காவது முறை 5 உருளைகள் மடக்கப்பட்டும், நான்காவது முறை 5 உருளைகள் விரிக்கப்பட்டும், ஐந்தாவது முறையாக 5 உருளைகள் மடக்கப்பட்டும், ஐந்தாவது முறை 5 உருளைகள் விரிக்கப்பட்டும், ஆறாவது முறையாக 5 உருளைகள் மடக்கப்பட்டும், ஆறாவது முறை 5 உருளைகள் விரிக்கப்பட்டும், ஏழாவது முறையாக 5 உருளைகள் மடக்கப்பட்டும், ஏழாவது முறையாக 5 உருளைகள் விரிக்கப்பட்டும், எட்டாவது முறையாக 5 உருளைகள் மடக்கப்பட்டும், எட்டாவது முறையாக 5 உருளைகள் விரிக்கப்பட்டும், 9வது முறையாக 1 உருளைகள் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். 9வது முறையாக மடக்கப்பட்ட உடனே விரிக்கப்பட்ட உடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 81 41 விரல்கள் விரிக்கப்பட்டும் 1 விரல் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்ட விரலை 8 ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 81 328 விரல்கள் விரிக்கப்பட்டும் 1 விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 81 எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், நான்காவது முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும், நான்காவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஐந்தாவது முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும், ஐந்தாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஆறாவது முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும், ஆறாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், ஏழாவது முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும், ஏழாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், எட்டாவது முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும், எட்டாவது முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், 9வது முறை 1 விரல் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 81 41 விரல்கள் விரிக்கப்பட்டும் 1 விரல் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 8 ஆல் விரிக்க வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 81 328 விரல்கள் விரிக்கப்பட்டும் 1 விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 328 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 328 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்தம் விரிக்கப்பட்டவர்கள் 656. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பு 10. மொத்த மதிப்பு 6560. பெருக்கும் எண்ணில் 1 விரல் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 1 விரல் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பு 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 1 1. இப்போது 6560 நீயும் ஒன்றையும் கூட்டினோம் 6561. இது 81 பெருக்கல் 81 பெருக்கு தொகை. பெருக்கல் 82, 81 பெருக்கல் 83, 81 பெருக்கல் 84 மற்றும் 81 பெருக்கல் 85 செய்யலாம். பெருக்கும் எண் 81 பெருக்கப்படும் எண் 86. எனவே பெருக்கும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 9 ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கப்படும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 8 ஆல் பெருக்க வேண்டும். மேலும் மொத்த விரிக்கப்பட்டவர்களை 10 ஆல் பெருக்க வேண்டும். அதிலிருந்து மடக்கப்பட்ட எண்ணின் பெருக்குத் தொகையை கழிக்க வேண்டும்.
இப்பொழுது 81 பெருக்கல் 86 காண்போம். 81 பெருக்குமே 86 பெருக்கப்பட வேண்டும். பெருக்குமேன் 81 இடது கீழ் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படுமேன் 86 வலது கீழ் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்குமேன் 81 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், நான்காவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், நான்காவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், ஐந்தாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டு, ஐந்தாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், ஆறாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், ஆறாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், ஏழாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், ஏழாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், எட்டாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், எட்டாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், ஒன்பதாவது முறையாக ஒரு உடல் மடக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 81 41 உடல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு உடல் மடக்கப்பட்டும் இருக்கும். விரிக்கப்பட்ட உடல் 9ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 41 81 360 உடல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு உடல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்பட எண் 86 கூட எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், நான்காவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், நான்காவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், ஐந்தாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், ஐந்தாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், ஆறாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், ஆறாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், ஏழாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், ஏழாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், எட்டாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், எட்டாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், ஒன்பதாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், ஒன்பதாம் முறை ஒரு உடல் விரிக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 86 41 உடல்கள் விரிக்கப்பட்டும், 4 உடல்கள் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்டவர்களை 8ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 86 328 உடல்கள் விரிக்கப்பட்டும், ஒரு 4 உடல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 369 உடல்கள் விரிக்கப்பட்டும், பெருக்கும் எண்ணில் 368 உடல்கள் விரிக்கப்பட்டுள்ளன. மொத்தம் விரிக்கப்பட்டவர்கள் 697. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட மதிப்பும் 10, மொத்த மதிப்பு 6970. பெருக்கும் எண்ணில் ஒரு உடல் மடக்கப்படும், பெருக்கும் எண்ணில் 4 உடல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பு 1, மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 4 4. இப்போது 6970 4 வைத்தால் 6966. இது 81 பெருக்கல் 86 பெருக்கத்தொகை. இதேபோல் 81 பெருக்கல் 87, 81 பெருக்கல் 88, 81 பெருக்கல் 89 மற்றும் 81 பெருக்கல் 90 செய்யலாம். பெருக்கல் எண் 86 பெருக்கப்படும் 86. எனவே பெருக்கும் எண் மற்றும் பெருக்கப்படும் எண்ணின் விரிக்கப்பட்டவர்களை 9ஆல் பெருக்க வேண்டும். மேலும் மொத்த விரிக்கப்பட்டவர்களை 10ஆல் பெருக்கணும். அதனுடன் மடக்கப்பட்டவர்களின் பெருக்கத்தொகையை கூட்ட வேண்டும். எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 86 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், நான்காவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், நான்காவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், ஐந்தாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டு, ஐந்தாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், ஆறாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டு, ஆறாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், ஏழாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டு, ஏழாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், எட்டாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், எட்டாவது முறை 5 உடல்கள் விரிக்கப்பட்டும், ஒன்பதாவது முறை 5 உடல்கள் மடக்கப்பட்டும், ஒன்பதாவது முறை ஒரு உடல் விரிக்கப்பட்டு வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 86 41 உடல்கள் விரிக்கப்பட்டும், 4 உடல்கள் மடக்கப்பட்டு இருக்கும்.
விரிக்கப்பட்டு வேண்டும் 9ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 86இல் 369 வர்கள் விரிக்கப்பட்டும் 4 வர்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 86 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 வர்கள் மடக்கப்பட்டும் முதல் முறை 5 வர்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறை 5 வர்கள் மடக்கப்பட்டு இரண்டாவது முறை 5 வர்கள் விரிக்கப்பட்டும், மூன்றாவது முறை 5 வர்கள் மடக்கப்பட்டும் மூன்றாவது முறை 5 வர்கள் விரிக்கப்பட்டும், நான்காவது முறை 5 வர்கள் மடக்கப்பட்டு நான்காவது முறை 5 வர்கள் விரிக்கப்பட்டும், ஐந்தாவது முறை 5 வர்கள் மடக்கப்பட்டு ஐந்தாவது முறை 5 வர்கள் விரிக்கப்பட்டும், ஆறாவது முறை 5 வர்கள் மடக்கப்பட்டு ஆறாவது முறை 5 வர்கள் விரிக்கப்பட்டும், ஏழாவது முறை 5 வர்கள் மடக்கப்பட்டும் ஏழாவது முறை 5 வர்கள் விரிக்கப்பட்டும், எட்டாவது முறை 5 வர்கள் மடக்கப்பட்டும் எட்டாவது முறை 5 வர்கள் விரிக்கப்பட்டும், 9ஆம் முறை 5 வர்கள் மடக்கப்பட்டும் 9ஆம் முறை 1 வர்கள் விரிக்கப்பட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 86இல் 41 வர்கள் விரிக்கப்பட்டும் 4 வர்கள் மடக்கப்பட்டு இருக்கும். விரிக்கப்பட்டவர்கள் 9ஆல் பெருக்க வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 86இல் 369 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணின் 389 69 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்பட்ட எண்ணின் 369 விரல்கள் விரிக்கப்பட்டவுடனே மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 738. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 7380. பெருக்கும் எண்ணின் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்பட்ட எண்ணின் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் உடனே ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 4 பெருக்கள் 4 16. 7380ஐயும் 16ஐயும் கூட்டினால் 7396. இது 86 பெருக்கல் 86 பெருக்கத் தொகை. இதேபோல் 86 பெருக்கல் 87 86 பெருக்கல் 88 86 பெருக்கல் 89 மற்றும் 86 பெருக்கல் 90 செய்யலாம். நன்றி. உங்களுக்கு இந்த காணொலி புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் ஏதாவது கருத்துப்பட்டியல் போடும் அதை நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன். அடுத்து தொடர்ந்து 39இல் 91 பெருக்கல் 91 91 பெருக்கல் 96 மற்றும் 96 பெருக்கல் 96 காண்போம்.